மாய ராணி கதைகள் பகுதி 9. ரஞ்சனியும் ரகசிய குகையும். அந்த ராணியோட அறை அப்படியே மாயமா ஒரு புதிய அறை மாதிரி மாறிடுது. ராணி சிலையோட கண்ணுல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி ரஞ்சனி மற்றும் ராகுல் மேல படுது. இத பார்த்த ரனிசாவுக்கு ஒரே ஆச்சரியம். மேலும் ராணி உங்களை இங்க வாழ அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு தலைவி சொல்றா. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சோதனை என்னன்னு ரஞ்சனி கேக்குறா. அதுக்கு அனிசா, நீங்க இங்க வாழணும்னா யாராவது காப்பாளர் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றா. அதனால நீங்க தீவுல வாழ்ற மாயாவிகள் கிட்ட பேசி யார் வீட்லயாவது தங்க அனுமதி கேட்கணும்னு சொல்றா. அதை கேட்ட 2 பேரும் தீவுல இருக்கிற மாயாவிகள் வீட்டுல தங்க அனுமதி கேட்கிறாங்க. ஆனா மாயாவிகள் அவங்கள சாதாரண மனிதர்கள்னு தான் சொல்லி ஒதுக்குறாங்க. ஒரு எதிர்காலத்தை பாக்குற சூனியக்காரி ஆன்சி அவங்கள தன்னோட வீட்டுல தங்க ஒத்துக்கிறா. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், அது உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்றா. அது என்னன்னா, மரமோ பேசும், வேரோ அசையும், மரக்கிளை மட்டும் கடைசி மூச்சு வரை வாழும்னு சொல்றா. இதை கேட்ட ரஞ்சனி மற்றும் ராகுலுக்கு ஒண்ணுமே புரியல. மேலும் ரஞ்சனிக்கு சூனியக்கார ஆன்சிய சுத்தமா பிடிக்கல. அதனால அங்க இருந்து ராகுலை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறா. கடைசியா ஒரு வீட்டுக்கு வெளியே போய் அவங்க 2 பேரும் களைப்பா உக்காந்துடுறாங்க. அங்க யாரு வெளியே உக்காந்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. மேலும் அவங்கள உள்ள வர சொல்லி அபிக்கிளி சொல்லுது. உங்களுக்கு இங்க தங்கணும்னா ஒரு காப்பாளர் தேவை, என்னோட எஜமானர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுது. அங்க வந்த கிளியோட எஜமானரை பாக்குறாங்க. அவரு பழைய கிழிஞ்ச மாயாயுடைய அணிந்துள்ளார். மேலும் முன்பக்க அட்டையில 30 நாட்களில் மந்திர வித்தைகள் கற்றுக்கொள்வது எப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மந்திரத்தை வாயில முணுமுணுக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு பூந்தொட்டி அவர் தலைமையில விழுது. இத பார்த்த உடனே ரஞ்சனியும் ராகுலும் சத்தமா சிரிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த எஜமானர், உங்களை இங்க வரவேற்கத்தான் மாய வித்தையால ஒரு பூங்கத்தை வர வைக்க பார்த்தேன், ஆனா அது கொஞ்சம் தப்பா போயிடுச்சுன்னு சொல்றாரு. அவர் தலையில விழுந்த பூவை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாரு. மேலும் அவர் தன்னோட பெயர் மாஸ்டர் விக்கின்னு சொல்றாரு. நீங்க இந்த வீட்டுல தாராளமா தங்கலாம், நான் இந்த தீவோட ராணி மற்றும் தலைவியை ரொம்ப மதிக்கிறேன், அவங்களே உங்களை இங்க வாழ அனுமதி கொடுத்துட்டாங்க, அதனால நானும் உங்களை இங்க அனுமதிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு ராகுல், நீங்க இப்பதான் மாய வித்தை கத்துக்கிறீங்களா, புத்தகம் படிக்கிறீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு மாஸ்டர் விக்கி, இந்த புத்தகத்தையே நான் தான் எழுதினேன்னு சொல்றாரு. இத ரஞ்சனியும் ராகுலும் நம்பல. மேலும் மாஸ்டர் விக்கி, இந்த புத்தகத்தோட முன்னட்டை பக்கம்ல என்ன எழுதுறோமோ அது தொடர்பான மந்திர கருத்துக்கள் வரும்னு சொல்றாரு. அப்படியான ஆச்சரியமா 2 பேரும் கேக்குறாங்க. மாஸ்டர் விக்கி உங்களுக்கு பழச்சாறு தருகிறேன்னு சொல்லி சமையலருக்கு போறாரு. அப்ப அந்த அபிக்கிளி மேஜையில இருந்து ஒரு திசை காட்டி எடுத்து ரஞ்சனி கிட்ட கொடுக்குது. இது உங்களுக்கு அடுத்த சோதனைக்கு உதவும்னு சொல்லுது. அதே நேரத்தில் ராகுல் ஒரு மைடப்பால இருந்து தூரிகையால மைய தடவி மந்திர புத்தக முன்னக்க பட்டையில ஏதோ அழித்து எழுதுறார். மேலும் 2 பேரும் தலைவி அனிசாவை பார்த்து காப்பாளர் கிடைச்சிட்டாங்க, அதை சொல்லணும்னு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாங்க. அப்ப அந்த புத்தகத்தை படிச்சு மந்திரம் சொல்ல மாஸ்டர் விக்கி ஒரு கோமாளி மாதிரி மாறிடுறாரு. இது எப்படி நடந்ததுன்னு அந்த புத்தகத்தின் முன்னட்டை பக்கம் பாக்குறாரு. அதுல 30 நாட்களில் கோமாளி ஆவது எப்படின்னு மாத்தி எழுதப்பட்டிருக்கு. இத பார்த்த மாஸ்டர் விக்கி, ஏய் பசங்களா, இது மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை ரஞ்சனி மற்றும் ராகுல் கேட்காத மாதிரி வெளியே போய் சிரிச்சுட்டே போறாங்க. மேலும் அவங்க தலைவியை பார்க்க நடந்து போறப்ப இவங்களை பார்த்த மாயவி மக்கள் இவங்க 2 பேரும் 3வது சோதனையில எப்படின்னு ஜெயிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை கேட்ட ரஞ்சனிய ராகுலும் என்ன சோதனையா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே தலைவி அனிசாவை பார்க்க போறாங்க. அது என்ன சோதனை, அவங்க அந்த சோதனையில ஜெயிச்சாங்களா இல்லையா, இதை நீங்க பார்க்கணும்னா அடுத்த பகுதியை பாருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாயராணி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.